ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மைசூர் மசால் தோசை. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு. இது பாருங்கள், சட்னி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மசாலா வச்சு இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மைசூரில் ரொம்ப ஸ்பெஷலானது. இது இந்த மைசூர் மசால் தோசைக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி இதில் மசாலா இருக்குது, அதுவே நல்லா தான் இருக்கும். அதிலும் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? நம்மளோட மைசூர் மசால் தோசை நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு சட்னியும் சாம்பாரும் தொட்டு சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மைசூர் மசால் தோசையை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? மைசூர் மசால் தோசைக்கு முதல்ல 2 கப்பு அரிசி சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி, உளுந்தம்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். இது நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நம்ம நல்லா கழுவி அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 2 மணி நேரம் மூடி வச்சுருவோம். இது நல்லா ஊறட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு 1/2 கப்பு அவல் எடுத்துக்கிறோம். அவல் எடுத்து ஒரு கிணத்துல சேர்த்து இது நல்லா அலசி எடுத்துகிட்டு வரலாம், அழுக்கு போக. இப்போ அவளையும் நல்லா அழுக்கு போக நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அவலை சேர்த்துக்கலாம். இதை கழுவும் போதே நல்லா இது ஊறிடும். அதனால் இதை ஊற வைக்கும்போது சேர்த்து ஊற வைக்கலாம், தனியாக அரைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் தனியாக எடுத்துட்டேன். இந்த அரிசியும் சேர்த்து நல்லா நைஸாக நமக்கு தோசை மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மைசூர் மசால் தோசைக்கு நம்ம மாவு அரைச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். புளித்த பிறகு தோசை ஊற்றலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். மைசூர் மசால் தோசைக்கு முதல்ல மசாலா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூனு. இந்த கடலைப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்ட பிறகு இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு ஒரு 12 பல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வடை போக நல்லா இதை வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது 6 மிளகாய் பெருசாக எடுத்துக்கேன். 6 மிளகாய். இந்த சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி தான் நம்ம மைசூர் மசாலா தோசையை நம்ம ஊற்ற போகிறோம். இதுதான் இந்த மைசூர் மசாலா தோசையோட டேஸ்ட் மேக்கர்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பெருசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதுவும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், இந்த மசாலா சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கான இந்த வெங்காய கலவை ஃபுல்லுமே நமக்கு நல்லா ஆறணும். ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே வானிலையில் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருவோம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு வெடிச்சதும் உளுந்தம்பருப்பு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, கறிவேப்பிலை கொஞ்சம், குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயம். முதல்ல நம்ம பெரிய வெங்காயமாக அரைக்கிறதுக்காக சேர்த்தோம். இப்போ வந்து வெங்காயத்தை பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம்.
அடுத்தது ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரு சேர நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட மைசூர் மசாலா தோசைக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மசால் சூடு ஆறின பிறகு ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புளிப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கு. மைசூர் மசாலா தோசைக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. 8 மணி நேரம் புளிச்சோன்னே நல்லா பொங்கியிருக்கு. இதில் ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். அப்போ தான் தோசை வந்து மேலே நல்லா ரெட்டிஷாக வரும். அதுக்கப்புறம் இது கூட ரவை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லா முறுமுறுப்பாக வர்றதுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்ற தயாராகிடலாம். இப்போ நம்ம வழக்கம் போல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக ஊற்றிட்டு இப்போ நம்ம மசாலா சட்னி சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோம்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சட்னி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது நடுவில் மசாலா வச்சுருவோம். இது ஒரு பக்கம் மட்டும் வச்சுட்டு நம்ம மடித்து தான் விட போகிறோம். ரொம்பவே பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் மைசூர் மசாலா தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்படி ஒரு பக்கம் மட்டும் நம்ம மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது தோசையை நம்ம அப்படி மடிச்சு விட்ருவோம். நம்ம ஜீனி சேர்த்ததால் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. நமக்கு மேலே நெய் அப்ளை பண்ணிவிடுவோம். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட மைசூர் மசாலா தோசை எடுத்துருவோம். அருமையான கலரில் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக நம்மளுடைய மைசூர் மசாலா தோசை ரெடி. உங்களுக்கு இந்த மைசூர் மசாலா தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.